ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கை சமையல். வாங்க இடியப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு பவுலில் நான் 1 கப் மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து கிண்டிக்கலாம். இல்லை நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம இடியப்பம் புளிகிற அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நமக்குன்னா இதுமாரி அமுங்கணும். முறுக்கச்சு எடுத்துக்கிட்டு அதில் சின்ன சின்ன ஓட்டை உள்ள அச்சை இது பண்ணிக்கிறேன். உள்ளார எண்ணெய் தடவிக்கிறேன். அப்போ நல்லா புளியறதுக்கு வரும். தேவையான மாவை உருட்டி இது நம்ம முறுக்கு புளிகிற அச்சில் இது பண்ணிக்கலாம். இட்லி தட்டில் ஒரு துணியை விரித்து அதில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தட்டை எடுத்து இட்லி பானையில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இடியப்பம் வெந்துட்டு தேங்காய் பால் சைடிஷ் செமையாக இருக்கும். இன்னும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.